ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாஃப்டான இட்லி. இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இட்லி வர்றதுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா வாயில் போட்டோன்னா இட்லி எப்படி கரைஞ்சி போய்டும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுக்கு காப்படியில் 4 காப்படி அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். 1 படி அரிசி, 1/4 படி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது உளுந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ளஃபியாக வர மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை எடுத்துக்கலாம். இப்போ அரிசி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. எடுக்க போகிற நேரத்தில் அதில் 1 படிக்கு 1 பிடி உப்பு, அது எங்கள் அம்மா சொன்னது. இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது உப்பு நம்ம மாவில் மேலே சேர்த்து கரைச்சோம்னா கல் உப்பு போடும்போது அடியில் போய் அப்படியே நின்றுடுது. அடியில் கொஞ்சம் மாவு உப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிட்டோன்னா உப்பு நல்லா சேர்ந்துடும். இப்போ நல்லா மாவு கரைச்சி 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. இந்த டப்பாவில் 3/4 அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். இதுதான் நாளைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா எப்படி பொங்கி வந்துருச்சுன்னு. இப்போ வெயில் வந்துருச்சு இல்லையா, நல்லாவே பொங்கி வந்துருச்சு மாவு. இப்போ நல்லா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். மாவை நல்லா கலந்துக்கோங்க. அடி வரைக்கும் நல்லா கலந்துட்டு அப்புறமா ஊற்றுங்க. இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கலாம். மாவை ஊற்றிட்டு தட்டி விடக்கூடாது, அப்படியே ஊற்றி அப்படியே விட்டுறணும். அப்போ தான் நல்லா உப்பெல்லாம் வரும் இட்லி. நல்லா இட்லி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். வேக வச்சு எடுத்து தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இட்லிக்கு சாம்பார் சட்னி எதுவுமே சூப்பர் தான் இட்லிக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தக்காளி சட்னி தான் செஞ்சுருக்கேன். இப்போது 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சூடோடு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் இட்லி ஆற விட்டு தான் எடுக்கணும். எடுத்தோம்னா இட்லி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். புசு புசுன்னு இட்லி உங்கள் வீட்லேயும் தயார். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.